ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்று நவம்பர் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். சந்திரன் அதே இடத்துல தான். கிரக நிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது. ஸோ இன்னைக்கு ஆஃபீஸ்லலாம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை, கன்ஃப்யூஷன், இது போய் எப்படி பேசணும்னு தெரியல, இல்லை எப்படி இதுக்கு டெசிஷன் எடுக்கணும்னு தெரியல. இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் இந்த தடாலடியாக நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப நம்ம ஸ்கெப்டிக்கலாக இருப்போம், இல்லை வருமா வராது. அதாவது இந்த மேஷராசினியர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேகம் இருக்கும். உங்களையே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் இன்னைக்கு நீங்கள் நல்லா தாராளமாக உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலாம். முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். போய் ஓப்பன் அப் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம். பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி மகிழ்வான நாளாகவே அமைகிறது. இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த திங்கட்கிழமையில் ஒரு சிவனுக்கு போயிட்டு ஒரு வில்வ அர்ச்சனை பண்ணீங்கன்னா மன நிறைவோட சந்தோஷமா இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இந்த ராகு லாபத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு சூரியனும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்காரா. ஸோ இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி செய்திகளும் வரும். இன்று ரிஷபராசி அன்பர்கள் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள், நல்ல ஒரு மனசிற்கு நிறைவான நாளாக இருக்கும். புத பகவான் 6ஆம் இடத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் தீர நல்ல ஒரு உயர்வான நாளாக அமையும். இந்த கிரகநிலைகள் மிதுன ராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகளை தரும். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கான ஒரு ஏற்ற நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதனால் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் இருப்பதனால் நீங்கள் சந்திரனுக்கு பரிகாரங்களை செய்யலாம். நவகிரகத்தில் மாலை நேரத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் பச்சரிசி தானம் செய்வதும் உகந்தது. இந்த திங்கட்கிழமை அன்று மாலை நேரத்தில் நீங்கள் சென்று அம்பாளுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய மன நிறைவான நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். புதிய மனிதர்களின் நட்பு வெற்றியை தரும். 4ஆம் இடத்தில் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வீடு மனை வாங்குவது விற்பது இதில் இருந்த சிக்கல்கள் விலகும். சிம்மராசி நேயர்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது. தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று சிம்மராசி அன்பர்கள் திங்கட்கிழமை காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். நீச்சம் பெற்றிருந்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மன நிறைவை தருவார். 6ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருப்பதனால் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வரும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாளாக கனவுகள் நிறைவேறும். இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் மற்றும் இன்றைய நாளில் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். 7க்குடைய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருப்பது, ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது துலாம் ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி இடையே சில ஒற்றுமை குறைபாடுகள் வரலாம். பெற்றோர்களிடத்திலையும் வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று மன நிறைவு கிடைப்பதற்கும் இந்த பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கும் சிவபெருமான் ஆலய வழிபாடுகள் சிறந்தது.
விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலக ரீதியாக புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மையை தரும். இன்று ஏற்படக்கூடிய நட்புகள் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல ஒரு உயர்வான பதவியோ அல்லது உங்களினுடைய வாழ்க்கை தரம் மாறுவதற்கோ உதவியாக இருப்பார்கள். இன்றைய நாளில் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வெற்றி அடையும். இன்று திங்கட்கிழமை காலை வேளையில் விநாயகரையும் மற்றும் சிவபெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது. தனுசு ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் வரும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரால் இன்று நல்ல செய்தியை நீங்கள் கேட்பீர்கள். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் குடும்பத்தில் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார்கள். பல நாட்களாக நீங்கள் இருந்து வந்த ஒரு மன கசப்பு விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு இன்று அமைகிறது. ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் சிவன் மற்றும் பெருமாள் ஆலய தரிசனம் சிறந்தது. கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். சந்திரன் சனி ராசியில் இருப்பது 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சற்று செலவுகளை அதிகரிக்கலாம். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுப செலவை கொடுப்பார். இன்று உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய புத பகவானால் நன்மைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும். திங்கட்கிழமை வில்வர்ச்சனை செய்து சிவனை வழிபாடு செய்யலாம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நிலத்தை அகழ்ந்து செய்யும் தொழிலுக்கும் அதற்கான நிலத்திலும் எந்த கிரகத்தின் தாக்கம் இருக்கும்? ஆர்கியாலஜிக்கல் இது பற்றி கேட்குறாரு. ஏன்னா ஒரு எஸ்கவேட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு சாயிலை எஸ்கவேட் பண்ணும்போது உள்ளே இருந்து நமக்கு பல விதமான பொருட்கள் கிடைக்கிறது. ஸோ இந்த பழைய காலத்துது இப்போ ஹராப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் சிவிலைசேஷன் அதுல எல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுவும் அறிவியல் சார்ந்த ஒரு துறையாக இருந்தாலும் இது வந்து நமக்கு பூமியில வந்து தோண்டி எஸ்கவேட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன கிரகம் காரணமா இருக்கும்னு கேட்குறார். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம பிருத்திவின்னு மண்ணுக்கு சொன்னாலும் கூட இதுக்கு வந்து மண்ணுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துறைக்கு அவர் சொன்னார் இல்லையா, இதற்கு புதனினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, இல்லை இது எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும், இல்லை நான் இதை சார்ந்து படிக்கிறேன், நான் ஆர்கியலாஜிக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் புதன் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் ராகு காம்பினேஷன் இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல வித்யாபாவமோ இல்லை வேலை பண்ணுறதோ 10ஆம் இடமோ இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கும் பொழுது இந்த பூமியை தோண்டி அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு இந்த 2 கிரகங்களையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக வந்து சூரியனினுடைய தாக்கமும் நம்ம பூமிக்கு வந்து சொன்னாலும் கூட இது வந்து புதன் ராகு இந்த 2 தான் வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கிரகங்கள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இன்றைய ராசி பலன் அது ஒரு வீக் பிகினிங்கில் நிறைய நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன தெய்வங்கள் வணங்கலாம் என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.